எழுந்துருளி இருந்தார். ஆசிரமத்தை அடைந்தார். விஸ்வாமசு கொடுத்த அமானுஷ்யமான பிரசாதத்தை அந்த பெருமாள் சேவித்த பிற்பாடு பிரசாதத்தை எடுத்துக்கொண்டார். அப்ப அவர் சொல்றார், இந்திரனே இந்த தளிகை பண்றார், அவரே ஜெகநாத பெருமான் நீலமேக பெருமானுக்கு ஆராதனம் பண்றார், அந்த பிரசாதத்தை தான் உனக்கு நான் கொடுத்துருக்கேன், பாப்பமெல்லாம் தொலையும், மீண்டும் பிறக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்று ஜெகநாத பிரசாதத்தின் பெருமையை விஸ்வாவசு எடுத்து சொன்னார். எங்கள் மன்னர் இங்கே வருவார், நான் உடனடியாக போய் சொல்கிறேன், அவருக்கு விஷயம் தெரிஞ்சா ஓட்டமாக ஓடி வருவார் அப்படின்னு வித்யாபதி விறுவிறுன்னு கீழே இறங்கிட்டார். நேராக மன்னனிடத்தில் போய் சொல்லணும். அந்த சமயத்திலே பார்த்தால் அப்போ அவர் சொல்லி அனுப்புகிறார். விஸ்வாவசு வித்யாபதி என்னிடத்துல சொல்கிறார், நீ போய் மன்னனிடத்தில் சொல்லி கூட்டின்னு வா, ஆனால் இப்போ இருக்கிற இந்த நீலமாதவ பெருமாள் இப்படி சேவை சாதிக்க மாட்டார், அவருக்கு சேவை சாதிப்பார், அவரை வைத்துக்கொண்டே இனி கலியுகத்தில் பெரிய தரிசனம்லாம் கொடுக்க போகிறார். ஆனால் இப்போ நீ எப்படி சேவித்தாயோ இதை போல அவர் வந்து சேவிக்க மாட்டார்னால் அது அவனுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. நான் இப்பேற்பட்ட வடிவத்தை சேவிச்சிருக்கேன், என்னால் கவலைப்படாதே, அவர் எந்த வடிவத்தில் யாருக்கு சேவை சாதிக்கணும்னு நினைப்பாரோ செய்வார். இந்த வடிவத்தில் இத்தனை நாள் இருந்தார், இனி தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்ததே பேர் மற்றப்பேர், அவசியம் சேவை சாதிப்பார், நீ கவலைப்படாம போ. ஆனா என்ன பார்த்தேங்கிறதெல்லாம் அவருக்கு விளக்காதே. இந்த மாதிரி வடிவத்தில் நான் பார்த்தேன்னு சொல்ல, அவர் வந்து அந்த வடிவம் இல்லை வேற வடிவம் இருக்குன்னு பார்த்து நீ பார்த்துட்டியே நான் பார்க்கலையேன்னு வருத்தப்பட்டு இதெல்லாம் வேண்டாம், இந்த பெருமாள் எப்படி வேணா சேவை கொடுப்பார், இன்னைக்கு கொடுப்பார், நாளை கொடுப்பார், நேற்றுக்கு இல்லைன்னுவர், நாளைக்கு உண்டுன்னுவர், அவருடைய விளையாட்டு இன்புறும் இவ்விளையாட்டுடையானை பெற்று ஒன்றும் குறைவிலனேன்னு நம்மாழ்வார் பாடினார். அவர் விளையாடுறவர்ங்கிற உண்மை தெரிஞ்சு கொடுத்தனால் நாம கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஆனா அவர் விளையாட்டு வினையில் முடியாதுன்னு நன்றாக தெரிந்து கொண்டால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதற்காகத்தான் மாசுஷகான்னு கண்ணனே சாதித்தார். வித்யாபதியை பிரதட்சணம் பண்ணார், விடை பெற்றின்றார், விறுவிறுன்னு திரும்ப தன் நாட்டுக்கு வந்தார். வித்யாபதியினுடைய உற்சாகத்தை பார்த்த மன்னனுக்கு போன காரியம் அப்பவே முடிஞ்சு போச்சு. ஹனுமாரும் மற்ற வானரோத்தமர்களும் வர்ற வேகத்தை லக்ஷ்மணனும் ராமனும் பார்த்தா, சுக்ரீவனும் பார்த்தான். அடுத்த நிமிஷம் புரிஞ்சு போச்சு, சீதை கண்டுபிடிக்கப்பட்டாள்னுட்டோம். எப்படி கண்டுபிடிச்சே? அவர் இன்னும் வந்து கண்டேன் சீதை சொல்லணுமா? போயிட்டு வந்தவா எப்படி வரான்னு முகத்தை பார்த்தா தெரியாதா? வெண்ணி களிர் ஒழிந்து மா ஒழிந்து தேர் ஒழிந்து வனமே மேவின்னு ஆழ்வார் பாடினா போலே எல்லாம் சொரத்தை இறங்கி போய் ஒருத்தர் வராருனா சரி போன காரியம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு தூரத்துலேருந்தே தெரிஞ்சு விடலாம். யார்கிட்ட கொடுக்குறோன்னு இருக்கும் இல்லையா, இன்னார்கிட்ட கொடுத்தா காரியம் நடக்கும், இன்னார்கிட்ட கொடுத்தா ஏன் கொடுத்தோங்கிற வம்பு தான் வரும். நல்ல நீலமாதவ பெருமாள் சொல்லனாத வடிவழகோடே எழுந்தருள் இருக்கிறார். இந்திரத்யும்ன மகாராஜா அங்கு எழுந்துருள வேண்டும், நீர் வர வேணும்னு மட்டும் என்ன செய்தியை சொல்லணுமோ அது வரைக்கும் மட்டும் வித்யாபதி சொல்லிவிட்டார். அப்போது தெய்வ சங்கல்பத்தாலே நாரத ரிஷி அந்த இடத்துல வந்து மன்னனுடைய விருப்பம் கண்டிப்பா நிறைவேறுன்னுட்டார். வித்யாபதிக்கானா உள்ளூர தடதடக்கிறது, இப்பேற்பட்ட நாரத ரிஷி நிறைவேறுங்கிறார். ஆனா விஸ்வாவசுவானா இல்லை இந்த திருக்கோலத்துல சேவிக்க மாட்டார்னார். அதன்படி நடக்க போறதா இவர் சொன்னபடி நடக்க போறதா? ரெண்டு பேரும் சத்திய வாக்கியர்களாயித்தே. இதுக்கு குறுக்க நாம் ஒரு சின்ன கடை, இதுல போய் நாம ஏன் திட்டு கொள்ள வேண்டும்? அவரும் பெரியவர் இவரும் பெரியவர், பெருமாளும் ரொம்ப பெரியவர், என்ன பண்றாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம ஒரு தூததானத்தானே வச்சுருக்கார், ஆனா ஏதோ ஒரு கைங்கரிய பங்கு கொடுத்தாரோ இல்லையோ. அது வரைக்கும் வித்யாபதிக்கு ஆசை. ஜேஷ்ட மாசத்திலே பஞ்சமி திதி என்று நாரதர் ராணி பிரஜைகள் ஆகிய எல்லாரும் புடைசூழ தேரில் புறப்பட்டு அன்றிரவே மகாநதிக்கரையை அடைந்தனர். நினைத்து கொள்க, ஜேஷ்ட மாசத்தினுடைய ஆனிமாசம் ஆகிய மாதத்தின் பஞ்சமி திதி என்று நாரதர் ராணி எல்லாரும் புறப்பட்டார்கள். வழியில மகாநதியை அடைந்தார்கள். அந்த இடத்துல உத்கல தேசத்தினுடைய ராஜா வந்து வணங்குறார். உத்கல தேசம் ஒடிஷா தேசம், அவர் இருந்தது அவந்தி தேசம், இந்திரத்யும்ன மகாராஜா அவந்தி தேசம். அந்த ராஜா வந்து வணங்கி, நீங்கள்லாம் பெருமாளை சேவிக்கணும்னு போறது எனக்கு ரொம்ப திருப்தியாத்தான் இருக்கு, ஆனா எங்க நாட்டுல பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது, ஒன்னும் சுபிக்ஷமாவே இருக்கல, அதுவும் சேர்த்து நீங்க தான் தீர்த்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் பிரார்த்திக்கிறார். 1000 அஸ்வமேத யாகம் பண்ணாதான் இந்த ஆபத்து நீங்கும் அப்படின்னு அருகில் இருக்கிற ரிஷிகள் எல்லாம் சொல்ல, அப்படி நீர் பண்ணி பார்த்தீர்னால் பிரம்மா கூறினபடிக்கே நடக்கும். எல்லா பெருமானும் இந்த இடத்துல தான் வருவார்கள், பகவானோ 4 உருவங்களோடு உனக்கு தோன்றுவார், என்னோட வா அப்படின்னு சொல்லி நாரத பகவான் அழைத்து கொண்டு போனார். நீலாச்சலத்தை நெருங்கினார்கள். அப்போது முதல்ல உக்ரமான நரசிம்ம விக்கிரகத்தை கண்டனர். அவர் தான் இந்த கோவில் கட்டின பிற்பாடு முதல்ல தோன்றின பெருமான். அந்த பெருமானை வணங்கி கொண்டு மேலும் நீலமாதவன் மண்ணால் மூடப்பட்டிருப்பதைத்தான் பார்க்க முடிஞ்சது. மேல நீலாதிரி மலை தெரியறது, ஆனா உள்ள நீலமாதவ பெருமாளை சேவிக்கலாமான்னால் கருப்பா இருந்திருக்கணும்.
அதனாலதான் அவர் நீலமாதவனா இருக்கார். ஷியப்பதியாக இருக்க வேண்டும். மாதவன் முதல்ல பெயர், ஷியப்பதின்னு தெரிஞ்சு போச்சு. மானா மகாலட்சுமி, தவஹானா சுவாமி, மகாலட்சுமிக்கு சுவாமியாக இருக்கிறார். மாதவனா இருக்கிறவர் புருஷோத்தமனானார், ஜெகநாதனானார்னால் மாதவனா இருந்தாத்தான் ஜெகநாதன் ஆக முடியும். மாதவனா இருந்தாத்தான் புருஷோத்தமத்துவம் வரும். வரும்னா வருமா? இருக்கிறது. மாதவனாகவும் எப்பவும் இருக்கார், புருஷோத்தமனாகவும் எப்போதும் இருக்கிறார். ஆனால் அந்த பெருமாளை சேவிக்கிற பாக்கியம் இந்திரத்யும்ன மகாராஜாவுக்கு கிடைக்கல. அந்த இடமே மண்மூடி போயிருந்தது. சரி, தியானம் பண்ணி அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். முதல்ல 1000 அஸ்வமேத யாகங்களை செய்ய ஆரம்பிச்சார். முறைப்படி நடந்து முடிக்கிற போது தன்னுடைய தியானத்தில் நினைவால் கனவிலே ஸ்வேதத்வீபத்தை கண்டார். ரொம்ப பரம சாத்திகர்கள் வாழக்கூடிய துவீபம் ஸ்வேதத்வீபம். அந்த தீபத்தை தன்னுடைய கனவுல பார்த்தார். அது ஸ்படிக கல்லாலேயே ஆக்கப்பட்டு பார்க்கடலாலே சூழப்பட்டிருந்தது. ஆதிசேஷ பீഠத்தில் ஸ்ரீமன் நாராயணன் சதுர்புஜனாக எழுந்துருளி இருந்தார். இந்த கனவை நான் பார்த்தேன் அரசன் சொல்லிட்டு இருக்கிற சேவே நாரதர் உடனே சொன்னார், பெருமாள் எழுந்துருள வேண்டிய தருணம் வந்து விட்டது. உன் மூலமாகத்தான் இந்த ஜகத்துக்கு புது திருக்கோலத்தோட பெருமாள் சேவை சாதிக்க போகிறார். புரியிலே ஜெகநாத பெருமானாய், ஜெகநாதனாய், பலபத்ரனாய், சுபத்ரையாய் எழுந்துருள வேண்டும்னு அவர் திருவுள்ளத்துல கொண்டார்னு புரிஞ்சு விட்டார். இது வரைக்கும் சிலாரூபத்துல நான் சேவிச்சிருக்கேன், சுதை ரூபத்துல சேவிச்சேன், லோக ரூபத்துல உற்சவரை சேவிச்சிருக்கேன். ஆனா விசித்திரமான வடிவத்தோட தாரு பிரம்மமாய் மரக்கட்டை வடிவத்தோட வந்து சேவை சாதிக்க போறார். அதுவே ஒரு ஆச்சரியம், ஒரு விசேஷம். அப்படித்தான் இருக்க போறார்னு நாரதர் முடிவு சொல்லிவிட்டார். அந்த சமயத்தில் அங்கேருந்து கிடுகிடுன்னு திரும்ப வந்தார்கள். கிழக்கு கடலிலே ஒரு வெண்படலம் உருவாகி ஒளிவிடும் ஒரு மரம் உருவாகி மிதந்து வந்தது. அந்த கடற்கரையில தான் இன்னைக்கு கார்த்தால புரோக்ஷிச்சுண்டோம், தீர்த்தமாடிண்டோம். சக்கர தீர்த்தம்னு அந்த இடத்துக்கு தான் பெயர். அங்கதான் மரம் மிதந்து வரப்போகிறது. குண்டிச்சா மகாராணிக்குத்தான் அந்த மரம் கிடைக்க போகிறது. இந்த பெரிய பாதையினுடைய இந்த பக்கத்தில் இருக்கிற கோவில் குண்டிச்சா மந்திர், அந்த பக்கத்துல கடைசியில் இருக்கக்கூடிய கோவில் ஜெகநாத பெருமாள். ஜெகநாத பெருமான் இவள் கையிலே பிறந்து வளர்ந்தபடியால் குழந்தை, அவர் தான் குமாரன். அந்த குமாரனுக்கு தாயார் குண்டிச்சா தேவி, தந்தை இந்திரத்யும்ன மகாராஜன். அவர்களையே தாயும் தந்தையுமாக கொண்டு ராமன் எப்படி தசரதனையும் கௌசல்யையும் கொண்டாரோ, கண்ணன் யசோத பிராட்டியும் நந்தகோபாலனையும் தேவகியும் வசுதேவரையும் கொண்டாரோ, அதே போல இந்த தேசத்து ராஜாவையும் ராணியும் தனக்கு தாயும் தந்தையுமாக கொண்டார். எவ்வுயிருக்கும் தாயிருக்கும் வண்ணமான எம்பெருமான் இந்த தாய் தந்தையரை தனக்குன்னு ஏற்றுக்கொண்டார். இவர் மூலம்தான் பிறக்கணும்னு இருந்தார். இந்த மரத்தை வஸ்திரத்தாலே சுற்றி வையுங்கள். அந்த சமயம் அசரீரி வாக்கு சொல்றது, இந்த மரத்தை கொண்டு போய் அது ஒரு அஸ்திரத்தால சுத்தி வைங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு உயர்ந்த தச்சன் வருவார். சாமானிய தச்சன் நினைக்க வேண்டாம், அவருக்கு இடம் ஒதுக்குங்கள், கதவை தாழ்பால் போட்டு விடுங்கள், திறக்கவே வேண்டாம். அவர் எப்போது திறக்க சொல்லுகிறாரோ அப்போது திறந்தால் பெருமான் எப்படி ஆவிர்பவிக்க வேணும்னு ஆசைப்படுகிறாரோ அந்த தச்சன் கைவண்ணமாக வந்திருக்கிறார்னு சொன்னார். செதுக்கும் ஒளி கூட ஒலி கூட ஒளியின் ஒலியும் வெளியே கேட்காத வண்ணம் செதுக்குவதற்கு ஏற்பாடு பண்ணுன்னு அந்த அசரீரி வாக்கு சொல்லித்து அரசரும் அப்படியே செய்தார். செதுக்க தொடங்கி 15 நாட்கள் ஓடின, ஒலி கூட தெரியவில்லை. ஆனா என்னாச்சுன்னு தாயை போலே ஒரு தாய் கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்றால் நாள்பட என்னாயிற்று, குழந்தை பொறளலைன்னால் என்னாச்சோன்னுவோ, மூச்சு விடுறதா உதைக்கலைன்னா என்னாச்சோன்னு நினைப்போம். அது போல இந்த பெருமாள் வரணுமே நம்ம கையில வரேன்னு சொன்னாரே, நாரதர் அப்படித்தானே சொல்லியிருக்கார், எல்லாரும் சொன்னார்களே, ஏன் இன்னும் வரலையேன்னு அவளுக்கு ஒரு பதைப்பு. ஆனால் அரசன் தடுத்தும் கேளாமல் ராணி அந்த செதுக்கி கொண்டிருந்த அறையை திறக்க, அந்த சமயத்தில் இப்போது எப்படி பெருமான் பாதி வளர்ந்த திருக்கோலத்தோடு இருக்கிறாரோ அதை போல அந்த தாரு வடிவத்தில் அதே வடிவத்தோட எழுந்துருள் இருந்தார். இன்னைக்கு அந்த பெருமாளை சேவித்தா அவருடைய திருவடிகளாக இருக்கட்டும், திருக்கைகளாக இருக்கட்டும், முழுவதுமான விரல்களோடோ பாதத்தோடோ கைத்தலத்தோடோ இல்லாமல் ஒரு பாதி செதுக்கின நிலையிலே எழுந்துருள் இருக்கிறார். முகத்தை பார்த்தாலும் பறந்து விரிந்த கண்களோட சுவாமி சேவை சாதிக்கிறார். அப்படி 3 பேருடைய திருவுருவங்கள் தோன்றின. அசரீரி வாக்கு சொல்றது, பகவான் இந்த எளிய நிலையிலேயே இங்கு தரிசனம் கொடுக்க விருப்பப்படுகிறார். அதனால இனிமே இதே போலத்தான் சேவை சாதிப்பார். ரத்தன சிம்ஹாசனம்ங்கிற ஆச்சரியமான கட்டிலே கர்ப்ப கிரகத்திலே நீலமாதவ பெருமாள் இனி ஜெகநாத பெருமாளாக இருப்பார் என்ன அசரீரி சொல்லித்து, புருஷோத்தம பெருமாள் இந்த உருவத்திலேயே எப்போதும் எழுந்தருளி இருக்க போகிறார். கண்ணன்